என்னம்மா சொல்லு. என்ன எவ்வளவு ஊத்திக்கிற அதை சொல்லு. தேவையானவா? ஓகே. எத்தனை முட்டை வாங்கிருக்கீங்க? 5 முட்டை. 5 முட்டை. ஓகே. இதெல்லாம் இப்பயே பொரிஞ்சிருமா? ஓகே. தெரிக்க போதே. இப்போ இந்த வீடியோ என்னன்னா எக் ரைஸ் வீடியோ பாருங்க. 5 முட்டையும் போட்டு கொடுக்குறாங்க. எல்லாம் கறக்க முறக்க சவுண்ட் கேக்குது. அஞ்சு முட்டை முடிச்சுச்சா? இப்ப என்ன ஊத்த போற? முட்டை பொரிஞ்சதுக்கு அப்புறம் முட்டை கலக்கினதுல என் கையிலேயே பட்டுருச்சு. இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் கத்துக்கோங்க. அதாவது எக் ரைஸ் செய்யறது மட்டும் கத்துக்கோங்க. எல்லாம் வதக்கியாச்சு. அடுத்தது கொஞ்சம் உப்பு. சரி போதும். வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது சாப்பாடு போடும். எவ்வளவு கரண்டி? ஒரு 5 கரண்டி, 2 கரண்டி. இப்ப டோட்டலா எவ்வளவு போடுறீங்க சொல்லுங்க. 10 கரண்டி போடுறேன். இது எவ்வளவு போடுறீங்க அதை மட்டும் சொல்லு. எவ்வளவு போடுறீங்க சொல்லணும். 4 கரண்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே 5 கரண்டி 6 போகுது. ஓகே 6.5 கரண்டி பார்த்துக்கோங்க. 6.5 மேல போயிட்டே இருக்குது. டோட்டலா 8 கரண்டிங்க. 10 கரண்டி சொன்னாங்க. அது கீழே ஒரு 2 கரண்டி கம்மி பண்ணிட்டாங்க நாட்டுக்கு. ஓகே மறுபடியும் இப்போ ஓட்டாங்க. அடுத்து இது மிளகாப்பொடியா? ஓகே. அதுக்கு அடுத்து கரம் மசாலா தூள். அதுக்கு அடுத்தது மிளகுத்தூள். சிக்கன் மசாலா தூள். சரி இப்போ காரணமா? ஓகே கொஞ்சம் சோயா சாஸ் கடையில கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணுங்க. இனிமே இப்போ நம்ம கடையில போய் வாங்குறதுனா இப்படிதான் இருக்குன்ற மாதிரி செய்யறாங்க. சூப்பரா இருக்கும். நாங்களும் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கோம். ஒரு 15க்கு மேல சாப்பிட்டுருக்கோங்க. 15 வாட்டின்னு சொல்றேன். எல்லாம் கலரி விட்டுக்கிறாங்க. கடையில செய்யறவங்க தூக்கி போட்டுலாம் செய்ய முடியாதுங்க. இது வீட்டுல செய்யறதுனால கொஞ்சம் பார்த்து பக்கமா தான் செய்யணும். மறுபடியும் எண்ணெய் ஊத்துறாங்க. ஓகே அளவான எண்ணெய் ஊத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் கலர்றாங்க.
இது கலர்றதுக்குள்ள எங்க வீட்டு குட்டி சாப்பாட்டுக்காக வந்துருச்சு பாருங்க அடியில தரா. ஓகே இப்போ பாருங்க அடுத்தது இது மஞ்சத்தூள். சாப்பிட ரெடியா? சாப்பிடலாமா? மாடி என்ன வச்சுறீங்க? ஓகே ஓகே. அதுக்கு ஸ்பீட் வச்சுக்காங்க. எல்லாம் இப்பதான் சவுண்ட் கேக்குது, எல்லாம் இது வர மாதிரி. புரிஞ்சிச்சா? இன்னும் இருக்குதாமா, என்னன்னு பாருங்க. டொமேட்டோ சாஸ் ஊற்றினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஓடி வந்துட்டாங்க. டொமேட்டோ சாஸ் ஊத்துறாங்க. எங்க காணோம்? ஊத்துனீங்களா? அதை இங்க ஊத்திக்கிறாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் கம்மியா தான் ஊத்தணும். கம்மியா ஊத்தினாலே நமக்கு டேஸ்ட் வந்துடும். ஏன்னா சில்லி சாஸ் அதெல்லாம் ஊத்துனதுனால கொஞ்சம் அதிகமா காரம் இருக்கனால லேசா ஊத்துனா கரெக்டா இருக்கும். அதே நீங்க அதிகமா ஊத்தினா அந்த காரம் கூட இருக்காது, வெறும் இனிப்பாதான் இருக்கும். அதனாலதான் பார்த்து சின்னதா செய்யறாங்க. எனக்கு கொஞ்சம் போடுங்க. இல்லையாமா, கம்மியாகுதான். ஸ்பீட் வச்சு நல்லா வதக்குறாங்க. அவ்வளவுதாங்க, இந்த சாப்பாடு ரெடி. இப்போ இந்த சாப்பாடு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.